மேட்டூர்ல சென்ற மாதம் மேட்டூர் அனல் நிலையத்தில் தொடர்ந்து விபத்து நடைபெறுது. விபத்து நடந்து 5 பேர் சென்ற ஆண்டு இறந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆப்பர் புடுங்கிட்டு அபாய கட்டத்தில் இருந்து இறந்திருக்காங்க. ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு 14 நாள் போராட்டம் பண்ணாங்க. நிரந்தரம் பண்ணணும், ஒப்பந்த தொழில் அடிப்படையில் வேலை கொடுக்கறாங்க. அதை கொடுக்காமையே அந்த தொழிலாளர்கள் வெளியனுப்பட்டாங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம், இன்னும் ஒப்பந்தம் நேரடியா இபில கான்ட்ராக்ட் நேரடி தொடர்பு இருக்கணும். மேட்டூர் ஒர்க்ஷாப்ல 300 பேர் நிரந்தரமா வேலை செய்யறாங்க. அதுல அவங்களுக்கு வேலை கொடுக்கல, பணி மாறுதல் செய்யறாங்க. 250 பேர் நிரந்தர தொழிலாளர்கள். அவர்களுக்கு இந்த நிமிஷம் வரையும் பணி கொடுக்கல, பொருள் கொடுக்கல, ரா மெட்டீரியல் கொடுக்கல. அதை நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அதை எடுத்துட்டு அந்த ரா மெட்டீரியலை மேட்டூர் ஒர்க்ஷாப்புக்கு வழங்கணும். அந்த பிடபிள்யூ தொழிலாளர்களுக்கும் இபி தொழிலாளருக்கும் பணி நிரந்தரம் பண்ண சொல்றோம். அப்புறம் சென்ற மாசம் காவேரி ஆத்துல ஃபெரிக்ளோரைடு கேரளாவிலிருந்து அந்த கெமிக்கல் கொண்டு வந்து கலந்து ஆத்தல விட்டுருக்காங்க. பர்ணசாயில் ஆத்தல போயிருக்குது. அதனால 10 மாவட்டத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு நோய் வாய்ப்படுது. அதை சொன்னேன். சேலம் மாவட்டம் சுற்றுச்சூழல் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் செயல் இழந்து விட்டது, வருத்தம் அளிக்கின்றது. சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கழிவுகளும் காவேரி ஆற்றில் கொட்டுகிறார்கள். அதை நான் படிச்சு சொன்னேன். துருநாற்றம் வீசுது. அந்த தண்ணீர் ராணிப்பேட்டை, ஆத்தூர், சேலம், வேர்க்கல் புதூர் பிஎன்படி குடிக்கிறாங்க. அந்த தண்ணியில கழிவுகள் ஆட வெட்டுறாங்க, ரசாயன பொருள் கலக்குது. இதை தடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய பசுமை தீர்ப்பாயம் அதை தடுத்து முன் வந்து காவேரி ஆத்துல கழிவுகளை கொட்டக்கூடாது, அதை தடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு தூய்மையான தண்ணி கொடுக்குமா என்று நம்மளுடைய சுற்றுச்சூழல் அமைச்சரையும் அதிகாரிகளையும் நான் கேள்விக்குறியாக வைக்கின்றேன். இதை செய்யவில்லை என்றால் நான் உயர்நீதிமன்றத்தை நான் நாடுவேன். இதனால் பல நோய்கள், உயிர்கள் போயிருக்கிறது. உங்கள் வாயிலாக சுற்றுச்சூழல் அமைச்சரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.